ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கேபேஜ் பொரியல் தான் பார்க்க போகிறோம். அதாவது முட்டைக்கோஸ் பொரியல். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து அதுக்கான தேவையான பொருட்கள் எல்லாம் காமிச்சிருக்கேன். கோஸ் நான் வந்து கேரட் மாதிரி துருவி வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் வந்து நல்லா பேன் சூடாகட்டும். சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாகவே ஊற்றிக்கோங்க, நோ இஷ்யூ. இப்போது கடுகு போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேபேஜ் பொரியல் செய்யும்போது நான் வந்து எப்போவுமே கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்குவேன். ஒரு ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அது நல்லா வெடிச்சு வருது. அது கலர் மாறினதும் நம்ம வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை கொஞ்சம், தக்காளி கொஞ்சம். நான் இன்றைக்கி வந்து சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் கொஞ்சோண்டு. அண்டு பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி பழம். இப்போது இது வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் இதுக்கு வந்து காராமணி போட்டு போகிறேன். பச்சையை வாங்கிட்டு வந்து கொஞ்சோண்டு உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இதுக்காக ஆட் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறேன். இப்போது அதோட ஓரளவுக்கு வெந்து வரட்டும். நீங்கள் வந்து பச்சை மிளகா இருந்துச்சுன்னா நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி பச்சை மிளகா ஆட் பண்ணல. நான் வந்து சில்லி ஃப்ளக்ஸ் தான் ஆட் பண்ணிக்க போகிறேன் காரத்துக்காக. இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், ரைஸோடு சாப்பிடும்போதும் நல்லாயிருக்கும். இப்போ இதோட நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க கேபேஜ் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன சைஸ் ரெண்டு சின்ன சைஸ் கோஸ் எடுத்து அதோட தோலெல்லாம் எடுத்துட்டு அதை வந்து மிக்சியில் போட்டு கொரப்பாக நான் சீவி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி மாற்றிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா சப்பாத்தியோடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணும்போது சீக்கிரம் அது வெந்து வரும். இப்போ கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். கேபேஜ் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க வந்து இது வந்து ரெகுலராக எடுத்துக்கலாம்.
நீங்கள் ஜஸ்ட்டு சிம்மில் வச்சு வதக்கி எடுத்துட்டிங்கனாலே ஓகே ஆகிடும். டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப சிம்பிள் செய்கிறதுக்குமே. இப்போ இதோட வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபைனலாக தான் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நான் காரத்தோட கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். நிறைய போட்டிங்கன்னா டேஸ்ட் மாறிடும். லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நமக்கு காரம் வேணும் அப்படின்றதுக்காக தான் ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா சீரகம் ரெண்டுத்தையும் கலந்து 1/4 கப்பு சீரகமும் 2 துண்டு வெங்காயமும் தேங்காயும் நான் வந்து அரைச்சி எடுத்து போட்டு வச்சுருக்கேன். அவ்வளோதான், சூப்பராக ரெடி. அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.